அமெரிக்காவோட ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டிருக்கு, ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டின் காரணமாக அமெரிக்காவும் இந்தியாவும் இன்னும் நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்திய பிரதமரும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலை நிலவும் தருணத்தில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இரண்டு பேரும் இணைந்து எத்தகைய டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் சேர முடியும், அந்த டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பால் இந்தியாவுக்கு என்னென்ன கெயின் இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். F-35 ஃபைட்டர் ஜெட்ஸில் ஆரம்பித்து ஃபைட்டர் ஜெட் என்ஜின்ஸ் வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களை இப்போ நம்மளால் அமெரிக்கா கிட்டேருந்து மிக சுலபமாக வாங்க முடியும். அதை தான் தெளிவாக பார்க்குறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அமெரிக்காவை நம்பி நம்மளால் ஆயுதங்களை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வரலாற்றில் இந்தியா மற்றும் அமெரிக்காவோட பார்ட்னர்ஷிப்பை திருப்பி பார்க்கும் பொழுது அமெரிக்காவை நம்புறது அப்படின்றது ஒரு பாம்பை நம்புறதுக்கு சமம் தான் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ அமெரிக்கன்ஸை நம்பி நம்ம டோட்டலாக டிபெண்ட்டாக இல்லாமல் ஒரு சில டெக்னாலஜிஸுக்கு மட்டும் அமெரிக்க நிறுவனங்களை நம்பி இருக்கிறது நமக்கு இப்போது ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு எட்ஜை கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, சீனா அமெரிக்காவுக்கு எதிரி, இந்தியாவுக்கு எதிரி. இத்தகைய சூழ்நிலையில் சைனீஸ் ஏர்ஃபோர்ஸை கவுண்டர் பண்ணுற மாதிரி நம்ம லிமிட்டட் நம்பர்ஸை F-35 போர் விமானத்தை வாங்கி பயன்படுத்தலாம். இந்த F-35 போர் விமானங்களை நம்மளால் ஆஃப்கோர்ஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. இந்த விமானங்களில் இருக்கிற அதிநவீன சென்சர்ஸின் காரணமாக அங்கே அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டே அவங்களால ஒரு சில ஃபீச்சர்ஸை இந்த விமானத்தில் ஷட் டவுன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சண்டைக்கு இந்த விமானத்தை எடுத்துகிட்டு கிளம்புறப்ப இதோட ரேடாரோ இல்லை இதோட மிசைல்ஸோ ஃபயர் பண்ணாமல் இருக்கிற மாதிரி அமெரிக்கன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ இத்தகைய சூழ்நிலை நிலவும் தருணத்தில் இந்த F-35 பாகிஸ்தானுக்கு எதிராக நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஆனால் பாகிஸ்தானுக்கு F-35 போர் விமானங்கள் தேவையில்லை. ஆப்ரேஷன் சிந்தூரில் நிரூபிச்சிட்டோம், இந்தியாவோட இன்டர்னல் ஈகோசிஸ்டம், அதாவது இந்தியாவில் உருவாக்கப்படும் ஆயுதங்களே பாகிஸ்தானை சமாளிப்பதற்கு மிகவும் போதுமானதாக இருக்குது. அதுவும் இன்னைக்கு தேதிக்கு பல ஆயுதங்களை நம்ம இன்னும் இன்டெக்டே பண்ணாத சூழ்நிலை இருக்கும் பொழுதும் நம்மளோட இண்டிஜினஸ் ஆயுதங்களே பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கிற தருணத்தில் நம்ம F-35 மாதிரியான அமெரிக்க ஆயுதத்தை தான் பயன்படுத்தி பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஆனால் சீனா கிட்ட நூற்றுக்கணக்கான 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள், சோகால்டு 5th gen இருக்கிற காரணத்தினால் அதை சமாளிப்பதற்கு ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு 50லேருந்து 60 F-35 போர் விமானங்கள், ஒரு 3 ஸ்குவாட்ரன், அவ்வளோதான். அது இருந்தாலே போதும், நம்ம டாக்டிக்கலாக சீன விமானப்படைக்கு எதிராக சண்டை செஞ்சு சீன விமானப்படைகளின் ஆளுமையை நம்மளால் காலி பண்ண முடியும் நம்மளோட செக்டாரில். நம்ம அதுக்குன்னு சைனாவுக்கு எதிராக போர் செஞ்சு அவங்களோட நாட்டையும் நம்மளால் பிடிக்கணும்னு நான் சொல்லலை. நம்மளோட செக்டாரை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு இன்ச்சை கூட சீனாவுக்கு கொடுக்காம நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு லிமிட்டட் நம்பர் ஆஃப் 5th gen ஃபைட்டர் ஜெட்ஸ் அமெரிக்கா கிட்டேருந்து கிடைச்சாலே போதும். அண்டு இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, சீனாவுக்கு அமெரிக்கா ஒரு எதிரி. அந்த சூழ்நிலையில் அமெரிக்கர்கள் தாராளமாக அவங்களோட F-35 பயன்படுத்தி சீன விமானப்படையை பந்தாடுறத வேடிக்கை பார்ப்பாங்க. அது மட்டும் கிடையாது, மேற்கு நாட்டோட ஒரு ஆயுதம் சீனா ஆயுதங்களுக்கு எதிராக சண்டையிட்டு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெருமையும் கிடைக்கும். அவங்களுக்கு இதனால் வெப்பன்ஸ் சேலும் அதிகமாக நடக்கும். ஸோ கண்டிப்பான முறையில் சீனாவுக்கு எதிராக நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் F-35 ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அமெரிக்கன்ஸ் நமக்கு உதவி செய்வாங்க. ஆனால் இது வெறும் சீனாவை லிமிட்டடாக நம்ம பார்த்தோம்னா மட்டும்தான். அதை தவிர வேறு எங்கே நம்ம போகணும்னாலும் அது அமெரிக்கன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த விமானத்தை நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். இதை தாண்டி மிக முக்கியமாக எல்லாரும் பார்க்கறது என்ன அப்படின்னா, அமெரிக்கன் GE F414 என்ஜின் டீல். இந்த GE F414 என்ஜின் டீல் 2026ஆம் வருடம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுக்கும் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்துக்கும் நடுவில் ஃபைனலைஸ் பண்ணப்படும் அப்படின்றத மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தத்தின்படி 80% டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரோட சில கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸை இன்னும் GE ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் 80% டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ன்றது இந்த என்ஜினுக்கு இருக்குது. இதன் மூலமாக இந்தியாவில் இந்த என்ஜினை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். இது வரைக்கும் இந்த GE F404 என்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, தேஜஸ் போர் விமானத்தை பவர் பண்ணுற என்ஜின். இந்த என்ஜின் அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் ஆகி கப்பலில் தான் இல்லை விமானத்தில் தான் வருது. ஆனால் GE F414 என்ஜின் F404 என்ஜினை கம்பேர் பண்ணுறப்ப சக்தி வாய்ந்த மற்றும் மோர் ரீஃபைன்டு என்ஜின் இந்தியாவில் இனிமேல் மேனுஃபேக்சர் பண்ணப்பட போகுது. அண்ட் அது மட்டும் கிடையாது, AL-31 சுகாய் Su-30 போர் விமானத்துக்கு தேவையான என்ஜினையுமே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்போது 2 முக்கியமான ஃபைட்டர் போர் விமானங்களோட என்ஜின்ன்றது இந்தியாவில் உற்பத்தி பண்ணப்படும்.
இதன் மூலமாக இந்திய நிறுவனங்களுக்கு ஃபைட்டர் ஜெட் என்ஜினை எப்படி உருவாக்கணும் அப்படின்ற அனுபவம்ன்றது கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஃபைட்டர் ஜெட் என்ஜினை மட்டுமே நம்பி நம்ம தேஜஸ் மார்க் 2 ரக போர் விமானத்தை பறக்க விட முடியாது. காரணம் நான் ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி யூஎஸ் வந்து எப்போ வேணால் நம்மளோட காலம் வருவாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் கோலுக்கு நம்ம யூஎஸை பயன்படுத்திக்கிறதுக்கு இது சரியான தருணம் அப்படின்றத தான் இந்த காணொலி மூலமாக நான் சொல்கிறேன். திரும்ப நான் சொல்கிறது, நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான், யூஎஸை எக்காரணத்தை கொண்டு நம்ம முழுசாக நம்ப முடியாது. ஆனால் ஷார்ட் டேர்ம் இந்த தருணம், இன்னைக்கு தேதிக்கு யூஎஸுக்கு இந்தியாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் பாண்டை பயன்படுத்தி நம்மளோட டிஃபென்ஸை 15 வருஷம் முன்னாடி கொண்டு போக முடியும். ஒரு 4 ஸ்டெப்பு தவ முடியும் ஒன்றா நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக. அதுதான் F-35 அப்புறம் இந்த ஃபைட்டர் ஜெட் என்ஜின் டீல்ஸ். அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. உள்ளே போனோம் அப்படின்னா தோண்ட நிறைய டீல்ஸ் வரும். ஸோ இந்த ட்ரேட் டீலை பயன்படுத்தி யூஎஸோட டெக்னாலஜிஸை இந்தியாவுக்கு கொண்டு வரதை நம்ம பார்க்கணுமே தவிர, யூஎஸ் வந்து நம்ம நம்ப முடியாது, யூஎஸை நம்பினா நம்ம அதோ கதி தான் அப்படின்னு சொல்லி யூஎஸோட எந்த ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்லையும் இறங்காமலும் நம்ம இருந்தோம்னா நமக்கு தான் அது லாஸு. ஸோ சில கிரிட்டிக்கல் தொழில்நுட்பங்களை எப்படி கொண்டு வரன்ற ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரேட் டீல் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதில் இந்த 2 முக்கியமான டீல் இந்திய விமானப்படைக்கு, ஒன்று F-35, இன்னொன்று ஃபைட்டர் ஜெட் என்ஜின் டீல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்படி போகுது, அன்ஃபோல்ட் ஆகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் F-35 பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லிட்டேன், இந்திய விமானப்படையின் கருத்து வந்து இப்போ வரைக்குமே Su-57 வேண்டாம், அதில் வந்து இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குற டெக்னாலஜிஸ் இல்லை, ஸோ Su-57 வேணாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் 5th ஜென் ஃபைட்டர் ஜெட், 5th ஜென்னை பொறுத்த மட்டும் Su-57 வேணாம், அதற்கு பதிலாக எங்களுக்கு ஸ்டெல்த்து தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு இந்திய விமானப்படை அழுத்தி சொல்கிறத வச்சு நம்ம பார்க்குறப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் F-35 தான். 2 தான் இருக்குது உலகத்தில், Su-57 ஆர் F-35. J-20 நம்மளால் வாங்க முடியாது. ஸோ சைனீஸ் ப்ராடக்ட்ஸை விட்டுருங்க, இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். அதில் ஒரு ஆப்ஷனை வந்து நேரடியாக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? F-35 தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் நம்ம வெளிநாடுகள்லேருந்து ஃபைட்டர் ஜெட்டை வாங்குகிறோம் அப்படின்னா 5th ஜெனை பொறுத்த மட்டும். ஸோ வென் நீட் அரைஸ், அதாவது இன்னும் 2 வருஷம் கழித்து நம்மளோட நீட் என்ன அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. பார்டரில் இருக்கிற டென்ஷன்ஸை பொறுத்து, சீனா எந்த அளவுக்கு அக்ரெசிவாக பார்டர்ஸை வந்து ஈடுபடுறாங்க பேட்ரோலிங்கில் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு இந்த 5th ஜென் நீட்ன்றது தேவைப்படும். பட் அது தேவைப்படுறப்ப இந்த ஸ்வீட்டான அமெரிக்கன் டீல் அப்படின்றது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரைக்கும். நன்றி, வணக்கம்.